நான் உங்கள் நண்பன் இன்று உங்களிடம் கொஞ்சம் பேசப் போகிறேன். அவ்வளவுதான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அதாவது சென்னையில் பொங்கலை முன்னிட்டு ஊருக்கு போய் இன்னும் யாரும் திரும்பி வரவே இல்லை. இங்க சென்னையெல்லாம் விரிச்சோடி கிடக்குது. ஒவ்வொரு வீதிகள்லயும் பாத்தீங்கன்னா, முன்னாடி டிராபிக் அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் வருவதற்கு. இப்ப ஃப்ரீயா வர்ற மாதிரி இருக்குது. நல்ல வண்டியில ஸ்பீடா வர்ற மாதிரி இருக்குது. அதன் வாசியாகவே நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா நான் உங்களிடம் பேசிக் கொண்டு இருக்கிறேன். எதை பேசினாலுமே அதுல ஒரு நன்மை இருக்கணும். அந்த நன்மைக்காகத்தான் நாம இவ்வளவு கஷ்டப்படுகிறோம், இவ்வளவு பாடுபடுகிறோம். எப்படின்னு நீங்க கேட்பீங்க, என்னடா இதையே சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லியிருக்கேன். நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்மளுடைய குடும்பம் இருக்கிறது, நமக்கு தாய் தகப்பன் இருக்காங்க, நமக்கு அதே மாதிரி ஒரு வயது காலத்தில் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகள் எல்லாம் இருக்குதுங்க. அப்ப இந்த வாழ்க்கைக்குள்ள, இந்த உலகத்துல அதுதானே, இந்த மேடையில் நாம வாழ்வதான வாழ்க்கை. அதில் நமக்கு நம்முடைய சந்தோஷங்களை விட்டு கொடுத்து நம்மளை சார்ந்தவர்களுக்காக நம்ம கஷ்டப்படும் போது, அவர்கள் நம்மையாக நல்லதாக நல்லபடியாக இருந்தால் மட்டும்தானே நம்மளுடைய கஷ்டமும் நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய எண்ணங்களும் நன்மையாக இருக்கும், நமக்கு சந்தோஷமா இருக்கும். இது வாசியாகவே தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வாழ்க்கை என்பது பிறரை வாழ வைப்பது, அதில் சந்தோஷம் காண்பது, அதில் மூலமாக நமக்கு கிடைக்கும் சந்தோஷம்தான் உண்மையானது. நான் உங்கள் நண்பன். உங்களிடம் அதிகம் நான் பேசுவதற்கு இன்னைக்கு நேரம் இல்லை. இருந்த போதிலும் உங்களுடன் நான் உண்மையை சொல்கிறேன். ஒவ்வொரு மனிதர்களும் இன்றைக்கு மற்றவர்களுக்காக நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் நம்முடைய சுயநலமும் அதில் இருக்கிறது. அது பொதுவாக போகும்போது அது நல்ல நன்மைகள் கிடைக்கும். தனக்காக இருக்கும்போது நம்ம குடும்பத்தோடு முடிஞ்சு போயிடும். நம்ம குடும்பத்தோடய சேர்ந்து பிறருக்காகவும் நாம கஷ்டப்படும் போது அங்கே அதிகமான சந்தோஷம் கிடைக்கிறது, அதிகமான நன்மைகள் இருக்கிறது என்று சொல்லி உங்களிடம் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.